எவ்ரிவன் வெல்கம் டு மர்மகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து கம்ப்ளீட்லி அபவுட் இப்போ புதுசாக போட்டிருக்கிற நகை சீட்டு பற்றினது. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்புறம் இந்த டைமண்ட் பென்டன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டைமண்ட் பென்டென்ட்டை வந்து கொடுத்துட்டு இது நான் வாங்கியிருக்கேன். அந்த வீடியோவில் ஒரு 2-3 பேர் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் வந்து டைமண்டுக்கு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கிறதா சொல்கிறீங்க, அது தப்பு, நீங்கள் வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. ஸோ 2 வருஷம் முன்னாடி, அதாவது 2022ல வந்து அந்த டைமண்ட் பென்டன் நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ, டைமண்ட் வந்து எப்படி ப்ரைஸிங் பண்ணுறாங்க, என்ன வெரைட்டிஸ் ஆஃப் டைமண்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ டெடிகேட்டடாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ எனக்கே புதுசு டைமண்டு. அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு ஜிஆர்டி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கோல்டு சேவிங்ஸ் பிளேலிஸ்ட்னுட்டு. அதுலேயே அதோட ப்ரைஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 11,700 சம்திங் வித்தவுட் ஜிஎஸ்டி. அப்புறம் 2 வருஷம் ஆயிடுச்சா, அந்த பென்டென்ட்டை கொண்டு போய் நான் சும்மா சரி ரீசேல் வேல்யூ எவ்வளோக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு நான் கொடுத்தப்போ, அவங்க வந்து ரஃப் எஸ்டிமேஷனே எனக்கு 18,000 கொடுத்தாங்க. ஸோ 2 வருஷம் முன்னாடி நான் வாங்கின ஒரு பென்டென்ட்டு 11,000க்கு வாங்கினது, இப்போ வந்து 18,000க்கு ரீசேல் வேல்யூ. ஸோ 7,000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நான் என்னன்னு வீடியோவில் சொல்கிறது? டைமண்டுக்கு ரீசேல் வேல்யூ இல்லை அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? எவிடன்ஸோட தான் இப்போ எல்லா பில்லுமே என்கிட்ட இருக்குது. அதுவும் முக்கியமாக கோல்டு வாங்குற பில்லு எல்லாமே நான் வந்து ஒரு தனியாக ஃபைலாக வச்சுருக்கேன். டைமண்ட் பில்லு வந்து பத்திரமா வச்சுருந்தேன். ரீசேல் டைமில் செக் பண்ணுன்றக்காகவே வச்சுருந்தேன். ஜிஆர்டி கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ரைஸ் பார்த்துட்டு தான் போனேன். அந்த வீடியோ இன்னுமே உங்களுக்கு ஜிஆர்டி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு எல்லாமே டீட்டெயிலாக ஸ்ப்ளிட்டப்போட கொடுத்துருப்பேன் நான். ஏன் வந்து டைமண்டுக்கு ரீசேல் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிற விஷயம், இப்போ ஒரு நகைக்கடையில் நம்ம வந்து தங்கம் வாங்கினோம் அப்படின்னா எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் தங்கத்துக்குன்னு அன்றைக்கி ஒரு ரேட் இருக்குது. இஃப் சப்போஸ் 916 இருந்தால் அந்த ரேட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது. ஆனால் டைமண்ட் வந்து அப்படி கிடையாது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டைமண்ட் இருக்குது. ஒவ்வொரு டைமண்டுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. ஸோ இந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா சாலிட்டர் டைமண்ட், சிங்கிள் ஸ்டோனாக ப்ராமினெண்ட்டாக நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த இந்த சாலிட்டர் டைமண்ட் ரேட் வந்து ஜாஸ்தி, அது வந்து கம்மி. ஸோ இப்போ ஒரு கடையில் நம்ம டைமண்ட் வாங்கிட்டு இன்னொரு கடையில் நம்ம சர்டிஃபிகேட்டோட கொண்டு போய் கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து டைமண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான அப்பாரட்டஸ் அப்போதைக்கு அங்கே கடையில் இருக்காது. ஸோ அவங்க வந்து ரேட்டு வந்து கரெக்டாக போடுவாங்களான்னு தெரியல. இப்போ மோஸ்ட்லி நம்ம அடமானத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாலுமே எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் கோல்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே வச்சுருக்காங்க, 916 கண்டுபிடிக்கிறதுக்கு. டைமண்டுக்கு வந்து அப்படி இல்லை. ஸோ டைமண்டோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, எங்கே மோஸ்ட்லி பேங்க்லேயும் வெளிய கடைகள்லேயும் டைமண்டை வந்து எடுத்துக்கிறது இல்லை, கோல்டு தான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சப்போஸ் நான் ஒரு நகைக்கடையில் டைமண்ட் வாங்குறேன்னா அதே கடையில் கொண்டு போயிட்டு டைமண்டை கொடுத்தா மட்டும்தான் ரேட்டு வந்து கரெக்டாக போட்டு, ஏன்னா அவங்க கடையோட டைமண்ட் தானே அவங்க எடுத்துக்கிறாங்க. வேறு கடையில் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ரேட் போட மாட்டாங்க, கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஸோ நான் வாங்கும் போதே ரீசேல் வேல்யூவில் கேட்டு தான் வாங்கினேன். அப்போ வந்து 90% ரீசேல் வேல்யூ தான் எனக்கு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணப்போவும் எல்லாருமே இந்த மாதிரி தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா டைமண்டோட வேல்யூ கம்மியாகும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இல்லை. கடையிலையும் நான் கேட்டுட்டேன், தண்ணி பட்டா அந்த மாதிரிலாம் கேட்டாச்சு. ஸோ டைமண்ட் வந்து சாதாரண கல் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குற டவுட் வந்து டைமண்டுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்கா, கோல்டு விட நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் எந்த கடையில் டைமண்டு வாங்குறீங்க அந்த கடையில் ரீசேல் வேல்யூ அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு காலையில் வந்து நீ உன் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தப்பாக கைடு பண்ணுற அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. அதுவும் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து என்னை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 11,000 ருபீஸ்க்கு வாங்கின ஒரு டைமண்டை 2 வருஷம் கழித்து கொண்டு போய் கொடுக்கும்போது 18,000க்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ அது வந்து ரீசேல் வேல்யூ இருக்குன்னு தானே நான் சொல்ல முடியும். சப்போஸ் கம்மியாக எடுத்திருந்தாங்கன்னா 9,000க்கு எடுத்திருந்தாங்கன்னா நான் வீடியோவில் சொல்லுவேன், இந்த மாதிரி டைமண்டை கம்மியாக எடுக்கிறாங்க, ரீசேல் வேல்யூ இல்லை அப்படி சொல்லிடுவேன். நானும் டைமண்டில் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ வாங்கினதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியில் போயிட்டு வாங்கினது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைமண்ட். இப்போ வரைக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறேன். என் கடைக்கெல்லாம் நகை கடைக்கெல்லாம் போனால் கூட எங்கே வாங்கினது அப்படிலாம் கேட்குறாங்க. வேறு ஒரு ஜுவல்லரி ஷாப் போனப்போ கேட்டாங்க இதெல்லாம். ஸோ டைமண்ட்றது வந்து தெரியுது நம்ம போட்டிருக்கோன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக பென்டென்ட் வந்து நான் அப்போ வாங்கினேன். இந்த ரிங் வந்து என் ஹஸ்பண்ட் அவருக்கு
ப்ரொமோஷன் வந்தப்போ கிஃப்ட் பண்ணது. ஸோ டெய்லி வியருக்கு வந்து சும்மா என் ஆசைக்கு ஒரு செட்டு அவ்வளோதான். அவ்வளோதான் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் பிளான் பண்ணது பண்ணியாச்சு. இனிமே டைமண்ட் வாங்குற ஐடியாவும் எனக்கு இல்ல. பட் இருந்தாலும் அ மென் நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, டைமண்ட்னா பயங்கர ரேட்டு. நம்மளால வாங்கவே முடியாதுன்னு ஒரு மித்து இருந்தது. அத நான் வந்து பிரேக் பண்ணேன். நான் வந்து வாங்குனதுக்கப்புறம் நெறைய பேர் நீங்களும் வாங்குனதா எனக்கு வித் பிக்சரோட மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு மெயிலுக்குலாம் ரிப்ளை பண்ண முடியல. நகை சீட்டு போட்டு டைமண்ட் வாங்குனேன். ஸோ ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள்னால கொஞ்சம் கொஞ்சமா காசு சேமிச்சு, தங்க நகை வாங்குற மாரியே டைமண்டும் வாங்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா, தங்க நகை தான். 18 கேரட் கோல்டு. ஸோ இந்த செயின் பத்தியும் கேட்டிருந்தீங்க. இது வந்து 18 கேரட் கோல்டு. 22 கேரட் கோல்டுக்கு வந்து அதான் 916க்கு எப்படி ஒரு ரேட் இருக்கோ, அதே மாரி 18 கேரட் கோல்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு. எந்த நகை கடைக்கு போனாலும் அந்த ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தான். ஸோ நம்ம ரீசேல் கொண்டு போய் குடுக்கும்போது, இதுவும் 18 கேரட் கோல்டு ரேட்டு தான் போட்டு எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து மாசம் மாசம் கஷ்டப்பட்டு நம்ம சேமிக்கிற காச கட்டி, நகை சீட்டு போட்டு, தங்க நகை வாங்குனவங்களுக்கு, டைமண்டும் வாங்கலாம் அப்படின்னு நான் புரிய வச்சதுக்கப்புறமா, டைமண்டும் எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறீங்க. நான் வந்து அதாவது நான் இது சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். நெகட்டிவா ஈஸியா வந்து மக்கள டிமோட்டிவேட் பண்ணலாம். ஈஸியா பண்ணலாம். நகை சீட்டு போடாதீங்க, அ ஏமாந்துராதீங்க, வீடு வாங்காதீங்க. அந்த மாரி வந்து ஈஸியா போடலாம். போட்டா நெகட்டிவ் கன்டென்ட்‌க்கு தான் பார்த்தீங்கன்னா, பயங்கர ரெஸ்பான்ஸ். அதுதான் YouTubeல விரும்புறாங்க. அந்த வீடியோனால எனக்கு நல்ல வியூ வரும். நான் சூப்பரா சம்பாரிப்பேன். நான் போய் வீடு, காரு, நகைன்னு வாங்கிட்டு இருப்பேன். ஆனா வீடியோல வந்து வீடு வாங்காதீங்க, தப்பா நெனச்சுக்காதீங்க. இது மாரி சொல்றது வந்து மனசாட்சிக்கு விரோதமா இருக்குன்றனால தான், என்னோட ட்ரூ நேச்சர் உங்களுக்கு தெரியும். நான் வீடு வாங்குனேன்னா, நீங்களும் வீடு வாங்கணும்னு நீங்க என்ட்ட கேட்கும்போது, நான் எப்படியெல்லாம் சேமிச்சேன் அப்படின்றத ஹானஸ்ட்டா வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடோட லோன வந்து நான் எப்படி கட்டி முடிச்சேன்னு டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னைக்கு வரைக்கும் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒரு லோன்ல போயிட்டு நம்ம சிக்கிக்க கூடாது. ஆனா, அது வந்து கண்டிப்பா நம்ம சம்பாதிச்சு அந்த லோன வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்றதுக்கான மெத்தட் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி தங்க நகை சீட்டு நான் வந்து போட்டப்போ 3 இயர்ஸ் பிஃபோரே என்ன மாரி விஷயங்கள வந்து சீட்டு போடும்போது நம்ம கவனிக்கணும். ஒரு நகை வாங்கும்போது எப்படியெல்லாம் நமக்கு வந்து அமௌண்ட் லாஸ் ஆகுது, எப்படியெல்லாம் நம்ம ஏமாந்து போறோம் வாங்கும்போது. முக்கியமா இந்த வேஸ்டேஜ் கால்குலேஷன் நான் தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். இப்ப ரீசென்ட்டா தீபாவளி டைம்ல 3 பவுனுக்கு வந்து நான் வளையல் வாங்கியிருந்தேன். நகை சீட்ல. அதுல பார்த்தீங்கன்னா 13% வேஸ்டேஜ். ஸோ நான் நகை சீட்ல எடுத்தனால 13% வேஸ்டேஜ் எனக்கு வரல. 13% வேஸ்டேஜ் வந்து அமௌண்ட்டா கால்குலேட் பண்ணா ரூ. 18,000 ₹18,000 வந்து சீட்டு போட்டனால எனக்கு சேவ் ஆயிருந்துச்சு. இந்த மாரி ஸ்மார்ட்டான விஷயங்கள நான் வந்து எப்படி பிளான் பண்ணி வாங்குறனோ, அதே மாரி தான் உங்களுக்கும் சொல்லிக் குடுத்தேன். நீங்களும் அப்படிதான் பிளான் பண்ணி வாங்குறீங்க. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணுவேனே தவிர, தப்பான ஒரு விஷயம் நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா தெரியும்னு சொல்லுவேன். தெரியாத விஷயங்கள கேட்டீங்கன்னா, தெரியாதுன்னு சொல்லிருவேன். முக்கியமா டைமண்ட்ல வந்து நீங்க ராசி நட்சத்திரம் பார்த்து வாங்குனீங்களா? எந்த நட்சத்திரத்துக்குலாம் இது செட் ஆகும்? ஆ டைமண்ட் எல்லாருக்கும் ஒத்து வருமா? இந்த மாரி நெறைய கொஸ்டின் டைமண்ட் பத்தி இருந்தப்ப எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு உண்மையா தெரியாது. இப்போ நான் வந்து இந்த டைமண்ட் பிரேஸ்லெட் வாங்க போனப்ப எனக்கு உண்மையாவே ஐடியா கிடையாது. டைமண்ட் வாங்க போறேன்னு. அன்னைக்கு போய் பிரேஸ்லெட் பார்த்தேன். எனக்கு வந்து இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். இது எனக்கு செட் ஆகுமா? செட் ஆகாதா? அதெல்லாம் எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல ஆக்சுவலா. ஸோ நட்சத்திரப்படி தான் டைமண்ட் வாங்கணுன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லாதனால நான் வாங்கிட்டு வந்தேன். தொடர்ந்து எனக்கு வந்து டைமண்ட் வாங்குற மாதிரி அமைஞ்சது. அது ஒண்ணு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் பிரம்ம முகூர்த்த பூஜையில வேற வச்சேன். அதோட பலனா என்னன்னு தெரியல. நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு. ஒரு நகை வந்து சேரணும்னு நம்ம விரும்பி ஒரு பூஜையில அத வைக்கும்போது சேரவும் செய்யுது. இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிளியரா சொல்றேன். டைமண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் ஏற்கனவே வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அத ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த கடையில வாங்க விரும்புறீங்கன்றது உங்களோட விருப்பம். அந்த கடையில வந்து ரீசேல் வேல்யூ நீங்க செக் பண்ணிக்கோங்க. அவங்க எவ்வளோ சொல்றாங்கன்ட்டு. ஸோ அத பொறுத்து நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க வந்து டைமண்ட் வாங்குறதா வேண்டாமான்னு. குக்கு எஃப்எம் ஆப்பில் இப்போ நான் ரீசெண்டாக கேட்ட ஒரு நல்ல புக்கை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ நான் சொல்கிற புக்ஸ் எல்லாமே நீங்களும் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் பாசிவ் இன்கம் ஐடியாஸ் பற்றி நான் ஒரு புக்கு ரெஃபர் பண்ணி நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு எனக்கு மெயிலில் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம் ஆப் டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இப்போ செக்ஷன்ஸ் பிரிச்சுருக்காங்க. பர்சனல் ஃபினான்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா
பணம் சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ் இருக்குது. செல்ஃப் ஹெல்ப் அப்படின்ற செக்ஷனில் மோட்டிவேஷ்னல் சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான செக்ஷனாக நான் பார்க்குறேன். இப்போ நான் ரீசெண்டாக கேட்டு முடித்த புக் இது, த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். 10 எபிசோடு தான் இருக்குது. இந்த 10 எபிசோடில் இவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட் எபிசோடில் குக்கு எஃப்எம் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஆத்தரோட ஒரு புக்கு. அதை வந்து தமிழில் தான் நரேட் பண்ணியிருக்காங்க, கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவ் பீப்புள் இவங்க மீன் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புளோட 7 ஹேபிட்ஸு. அந்த 7 ஹேபிட்ஸ்னால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருக்காங்க. நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது இப்போ புதுசாக ஃபேமிலி பிளான்னு ஒன்று வந்திருக்கு. அந்த மாதிரி ஃபேமிலி பிளான் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் 4 ஃபோனில் வந்து நீங்கள் இந்த ஆடியோ புக்ஸை கேட்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பே ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது அந்த கூகுள் பேலையும் யூபிஐலையும் ஒரு டிக் மார்க் இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க. சப்போஸ் தெரியாமல் நீங்கள் வந்து ஆட்டோ பே ஆப்ஷனை வந்து போட்டு எடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் போய்ட்டு உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் அதை கேன்சல் பண்ணலாம். ஸோ இதையும் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இப்போது ஒரு கூப்பன் கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த கூப்பன் கோடை வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை கூப்பன் கோடுன்னு ஒரு பாக்ஸ் காட்டும். அதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 60% டிஸ்கவுண்ட் இன் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணலாம், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் இந்த கூப்பன் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் பெண்டன்ட் ரொம்ப அழகாக இருக்குது, நாங்களும் வாங்கணும்னு நினைக்கிறோம், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக ஷேர் பண்ணுறேன். இது வந்து 7 ஸ்டோன் ஃபேன் பெண்டன்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பில்லில். இது வந்து சாலிட்டட் டைமண்ட்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டோனும் நல்லா பெருசாக ப்ராமினெண்ட்டாக நல்லா தெரியும். ஸோ அதனால் இதுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தி. இப்போ எப்படி கோல்டுக்கு வந்து 1 கிராம் ரேட்டோ அந்த மாதிரி டைமண்டுக்கு வந்து 1 கேரட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சாலிட்டட் டைமண்ட் வந்து 1 கேரட் ரேட்டு இந்த கடையில் 93,000 ருபீஸ் போட்டிருக்காங்க நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ. அதாவது 1 கேரட் வெயிட் இருந்துச்சு அப்படின்னா. இது வந்து 1 கேரட் வெயிட் இல்லை, இது வந்து சின்னது ஸ்டோன்ஸ். இந்த டைமண்ட் பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா 2 வருஷம் முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணது. இது வேறு டைமண்ட், இது வந்து சாலிட்டட் டைமண்ட் கிடையாது. நான் பழைய பெண்டன்ட்லேயும் இந்த டைமண்ட் தான் இருந்தது. ஸோ இதோட 1 கேரட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபான்னு போட்டிருக்காங்க 2 வருஷம் முன்னாடி பில்லில். ஸோ இப்போ இதுவும் ஏறிடுச்சு, 60,000 ரூபா கிடையாது, இப்போ இதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டைமண்டை பொறுத்த வரைக்கும் அந்த டைமண்டோட குவாலிட்டியை பொறுத்து கேரட் ரேட் வந்து மாறுபடுது. நீங்கள் சாலிட்டட் டைமண்ட் தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண்டன்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40,000 ருபீஸ்லேருந்து இது அவைலபிளாக இருக்குது. அதுவே வந்து இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் பெண்டன்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 ரூபாயிலிருந்து நீங்கள் உங்களால் வாங்க முடியும். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள்னால டைமண்ட்லாம் வாங்க முடியாது, அது ஏதோ லட்சக்கணக்குலையும் கோடிக்கணக்குலையும் ஆகும், அப்படிலாம் கிடையாது. இப்போ பிரேஸ்லெட்டுக்கான கோல்டு ரேட்டு போடுறாங்க, அதில் வச்சுருக்கிற டைமண்ட் ஸ்டோனுக்கான ரேட்டு போடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போது கோல்டு செயினுக்கு ஒரு ரேட்டு போட்டிருக்காங்க, இதில் இருக்கிற கோல்டுக்கு ஒரு ரேட்டு, டைமண்ட் ஸ்டோனுக்கு ஒரு ரேட்டு போட்டிருக்காங்க. ரீசேலுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது இது வந்து 18 கேரட் கோல்டு. ஸோ 18 கேரட் கோல்டுக்குன்னு ஓல்டு ரேட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் பிரேஸ்லெட்டுக்கும் அந்த ரேட்டுக்கு போட்டு எடுத்துப்பாங்க. டைமண்டுக்கும் ரீசேல் வேல்யூன்னு சொல்லிட்டு நான் இது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கடையில் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ இப்போ தனிஷ்கிலெல்லாம் வாங்கினீங்கன்னா 100% ரீசேல் வேல்யூ, ஜிஆர்டியில் 90%. அதே மாதிரி எந்த கடையில் நீங்கள் வாங்குறீங்களோ அங்கே செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ரீசேல் வேல்யூ வந்து 100% இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. எந்த நகை கடையில் நீங்கள் டைமண்ட் வாங்குறீங்களோ அதே நகை கடையில் கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நஷ்டம் எதுவும் ஆகாது. லக்கீலி டைமண்டோட ரேட்டு ஏறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போய் விற்கும் போது நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ எப்படி நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து கொண்டு போய் கொடுக்கும்போது சப்போஸ் விலை ஏறி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்குதோ அதே மாதிரி தான் டைமண்ட்லேயும். அதனால் அதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து டைமண்ட்லாம் வாங்க முடியாது, லட்சக்கணக்குலேயும் கோடிக்கணக்குலேயும் விலை இருக்கும் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நம்ம நார்மலாக வாங்குகிற தங்க நகையில் 1 ஸ்டோனு 2 ஸ்டோனு டைமண்ட் வச்சு எடுக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அதிகமாக வருது. ஸோ ஆசைப்பட்டு கேட்டவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன்.
இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன். இப்போ பிரேஸ்லெட்டில் இருக்கிறது வந்து 18 கேரட் கோல்டு, அதே மாதிரி என்னோட ரிங்லேயும் 18 கேரட் கோல்டு தான். இந்த செயினும் வந்து 18 கேரட் கோல்டு. ஆனால் இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த டைமண்ட் பென்டன்ட்டில் இருக்கிறது வந்து 22 கேரட் கோல்டு. நான் பில்லை செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி 18 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் மட்டும் ஏன் 22 கேரட் கோல்டுன்னு தெரியல. ஸோ இது கொண்டு போய் ரீசேல் கொடுக்கும்போது 916 கோல்டு ரேட் போட்டு தான் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேளுங்க. அது இல்லாமல் பில்லையும் அவங்க கொடுக்குறாங்க, டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. டைமண்ட் கேரட் ரேட் எவ்வளோ, என்ன கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமண்ட் நகையில், அதோட ரேட் என்னன்னு தனியாக ஸ்ப்ளிட் அப் வந்து நம்ம எழுதி கொடுக்க சொன்னோம் அப்படின்னா அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்ததான் நகை சீட்டு நான் எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இன்வெஸ்ட் பண்ணேன், ஏன் இந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணேன்னு என்னோட சைடு நான் சொல்லிக்கிறேன். ஸோ 2 ஸ்கீம் இருக்குது. நியூ கோல்டு 11, நியூ கோல்டு 11 ஃப்ளெக்ஸி. ஃப்ளெக்ஸி அப்படின்னாவே ஃப்ளெக்சபிள், அதாவது நம்ம ஒவ்வொரு மாதமும் கட்டுற அமௌண்ட் வந்து வெயிட் பேஸ்டாகவும் இருக்கும், வேல்யூ பேஸ்டாகவும் போடுவாங்க, ரெண்டுமே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌச்சர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ, நகை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். வெயிட் பேஸ்லேயும் போய்க்கலாம், இல்லை வேல்யூ பேஸ்லேயும் போய்க்கலாம். அதனால அது வந்து ஃப்ளெக்ஸின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 50% தான். நம்ம வாங்குகிற நகையில் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதில் வந்து 50% டிஸ்கவுண்ட். இப் சப்போஸ் நான் வாங்குகிற நகையில் வேஸ்டேஜ் 14% போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ 7% தான் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண பில்லு. நான் தீபாவளி டைமில் பர்ச்சேஸ் பண்ண கோல்டு பேங்கிளோட வெயிட், அதில் வந்து 13.5% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அப்போது நான் நகை சீட்டில் இந்த வளையல் வாங்கினதுனால 18,760 ரூபா வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து எனக்கு கட்ட தேவையில்லை. ஒரு 3 பவுன் வளையலுக்கே 18,000 ரூபாய் வந்து வேஸ்டேஜ் வருது. இது வந்து எனக்கு லாபமாக ஆச்சு. ஸோ நகை சீட்டு போட்டு நகை வாங்குறீங்க அப்படின்னா தெளிவாக யோசிச்சு நகை சீட்டு போடுங்க. அதில் வந்து ஏமாறுறதுக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த வேஸ்டேஜில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் இருந்தால் தான் நகை சீட்டு போடுறதுல லாபம். இது நான் ரிப்பீட்டடாக நிறைய வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் கட்டுற அமௌண்ட் வந்து வெயிட் பேஸ்டாக ஆட் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு ஈக்குவலான கோல்டு வந்து கிரெடிட் பண்ண மாட்டாங்க. நான் அந்த மாதம் 10,000 ரூபாய் கட்டினேன்னா 10,000 ரூபாயாவதே இருக்கும். 11 மந்த்ஸ் முடிவில் அமௌண்ட்டு ஏற்கனவே கார்ட்டில் இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு ஈக்குவலான கோல்டு நான் வாங்கும்போது எனக்கு இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா அப் டு 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது வேஸ்டேஜில். ஸோ அதனால் எனக்கு வந்து வேஸ்டேஜில் தான் எனக்கு டிஸ்கவுண்ட் வேணும். அப்படிங்கிறனால நான் வந்து நியூ கோல்டு 11 இதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட்டு போட்டிருக்கேன். நியூ கோல்டு 11 ஃப்ளெக்ஸியில் நான் போடலை. ஏன்னா அதில் வந்து வேஸ்டேஜில் 50% தான் டிஸ்கவுண்ட்டு. நீங்கள் கேட்கலாம் வெயிட் பேஸ்டு தானே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறது தானே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக வரும் அப்படின்ட்டு நான் 2 வருஷமாக அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 11 மாதத்தில் பெரிய வேரியேஷன் இல்லை. கோல்டு ரேட்டில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 0.1 or 2 இப்போ எனக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு நான் போட்டேன்னா 1.8 1.9 கிராம் அப்படி கிரெடிட் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு மாதம் 1.8, ஒரு மாதம் 1.85, ஒரு மாதம் 1.9. ஸோ 0.1 தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு 2 வருஷமாக நான் போட்டப்போவே. இப்போவும் இதில் போடுறது தான் ஆசை. பட் இதில் வேஸ்டேஜில் வந்து அவங்க குறைச்சிட்டனால, இந்த ஸ்கீமை மாற்றிட்டனால இதில் போட்டிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் போயிட்டு நகை வாங்கும்போது 11 மந்த்ஸ் இப்போ வந்து நான் ஆக்சுவலாக டிசம்பர் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தீபாவளி ஸ்கீமில் வந்துட்டு ஈக்குவலான வெள்ளி கிஃப்ட் கிடச்சிருக்கும். நான் டிசம்பர் மந்த்து ஸ்டார்ட் பண்ணலை. நான் ஜனவரி மாதம் எங்கள் வீடு கிரகப்பிரவேசம் இருந்தது. எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது நகை சீட்டு போட முடியுமா இல்லையான்ட்டு. அதே மாதிரி ஜனவரி மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன், எனக்கு போக முடியல. எனக்கு ஆப்லேயும் ஓப்பன் ஆகலை. ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ஃபெயில் அப்படி வந்துகிட்டே இருந்தது. ஸோ பிப்ரவரியில் தான் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது. அது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ மாதம் இந்த அமௌண்ட் கட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன பண்ணுறது, நான் நிறைய கோல்டு வந்து சேல் பண்ணிட்டேன். இப்போ புது வீட்டுக்காக வந்து நிறைய அடமானத்தில் இருக்குது, நிறைய விற்றுட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி எப்படியா கஷ்டப்பட்டு கட்டிடலான்னு சொல்லி கட்ட வச்சுருக்காரு. அதனால தான் இது போட்டேன். ஸோ இது வந்து எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஜனவரி மந்த்து என்னோடய பர்த்டே வரனால அந்த டைமில்
மேபி பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை டிசம்பர்லேயே கூட நான் பர்ச்சேஸ் பண்ணலாம். 11 months கட்டிட்டு 11th month போயிட்டு நம்ம ஃபுல் பெனிஃபிட்ஸோட பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி 10th month கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். 10th monthலேயும் நமக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. இது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு ஜிஆர்டி நகை சீட்டு பற்றின வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 11ல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன். மேபி நீங்கள் ஃப்ளெக்ஸி தான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த நகை கடையில் நகை சீட்டு போடுங்க நான் இந்த வீடியோவில் நான் சொல்லவே கிடையாது. நகை சீட்டு ஸ்கீம் வந்து நிறைய கடைங்களை பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு யூடியூபராக இது வந்து ஒரு கண்டென்ட். ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க எந்த நகை கடையில் நகை சீட்டு போடுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு பதில் தெரியாது. எந்த நகை கடையோட நகை சீட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அது என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா, பெங்களூர் இருக்குது அந்த கடை அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ப்ரௌச்சர் கிடைக்கிற பட்சத்தில் அதை வச்சு நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 12 கடைங்களோட நகை சீட்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த நகை கடைக்கு நான் நேரில் போயிருக்கேன். அங்கே இருக்கிற நகை சீட்டு ப்ரௌச்சரை வாங்கிட்டு வந்து நீங்கள் கேட்டனால கம்பேரிட்டிவாக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை நோட் பண்ணி நகை சீட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு என் சைடில் ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த நகை கடையில் வேணாலும் நீங்கள் நகை சீட்டு போடலாம், அது உங்களோட விருப்பம். எந்த நகை கடை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த நகை கடையில் நீங்கள் தாராளமாக போடுங்க. ஆனால் நான் எதில் போடுறேன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் விரும்புகிறீங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த டீட்டெயிலாம் நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி இந்த கடையில் போடுங்க நான் மென்ஷன் பண்ணலை. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஏன்னா இவங்க ஸ்கீமை மாற்றினப்போ இந்த மாதிரி ஸ்கீமை மாற்றிட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ப்ரொமோஷனல் வீடியோவாக இருந்துச்சுன்னா இந்த நகை கடையில் ஸ்கீமை மாற்றிட்டாங்க, ஸ்கீம் வந்து லாபம் இல்லைன்ட்டு எந்த யூடியூபரும் வீடியோ போட மாட்டாங்க. அதுக்காக சொல்கிறேன்.